நடந்துக்கோ சோட்டி. தேவையில்லாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்காத. நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சீக்கிரமா எத்தனை நேரம் பதில் சொல்றியா நீ? வீட்டுக்கு போறேன். மணியக்காக்கு இவ்வளவு கோவமா? ஓகே, காலிங் பில் அடிக்குது. ஹுசைன் நான் வந்துட்டாரு, வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. சோட்டி சோட்டி, தண்ணி கிண்ணி ஏதாவது குடுக்குவா? குடிக்கிறியா? அதாவது பிரஷர் கிஷர் ஏதாவது? எங்க போனேன்? பக்கத்துல பாலிச்சு. நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சொல்றேன். அத கூட பண்ண முடியல. உனக்கு என்ன? இன்னும் நிஜமாவே அக்கா சண்டை போடுமோ? இருடா 2 minutes. நான் தண்ட கருமாதத்தோட சுத்திட்டு இருக்கேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? முதல்ல அவங்க 4 பேர் உன் லைஃப்ல நான் தூக்கறேன் இல்லையான்னு பாரு. என்ன பெத்து வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல அவனுக்கு. அவங்க பின்னாடியே போற அவங்களே காரணம் மட்டும் அவங்களே தொலைய வேண்டியதுடா. எதுக்கு நான் கூட வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கேன்? என்ன மனசுல இருக்கிறதுல பேசுவாங்க? என்ன மனசுல இருக்க வர மாதிரி இருக்கு? இல்ல இல்ல தெரியாம அது நாளைக்கு போட. இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் முக்கியமா அவன் முக்கியமா நீ முடிவு பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய போ. சரி, நீ தான் முக்கியம். சரி, டென்ஷன் ஆகாத. கூலா இரு, ஒரு பிரச்சனை இல்ல. என்ன பத்த பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்ன பத்த லூஸ் மாதிரி தெரியுதா? ஷூட் பண்ண போற இடத்துல நிம்மதி இல்ல, வீட்ல இருக்கு நிம்மதி இல்ல. இது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே கோவப்பட்டா ஆக்சுவலி இது எதுவுமே கண்டென்ட் கிடையாது. இவ மனசுல இருக்க மொத்தத்தை இறக்கிட்டா. இப்ப அந்த முடிலாம் பண்ண பாத்தீங்களா? எக்ஸாக்ட்டா தான். எக்ஸாக்ட்டா. வருமா? வரும். அவ செம்மையா கோவப்படுவா. எல்லாம் தெரியாது. இல்ல எனக்கு கத்துவா பையன். ஆனா அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன தெரியுமா சீக்வென்ஸ்? அது பிங்கோ பேக் ஆஃப் எமோஷன்ஸ்ல வரல. என்ன தெரியுமா? சோட்டி சாரி சோட்டி, எனக்கு என்ன ஆவுது சோட்டி. எனக்கு ஒரு மாதிரி கத்துற முடியாது. எனக்கு பாருங்க, பைத்தியத்தை புடிச்சிருச்சா அவளுக்கு? எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்ல. ஆமா சோட்டி. எனக்கு எல்லாரும் டென்ஷன் சரி, பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோட்டி. அழுதுறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி பேட் வைபா ஆவுதா. அதனால அது எல்லாமே நான் அஃபெக்ட் ஆமா, பண்ணுது. நம்ம கார் எடுத்து டிரைவ் போலாம். கரெக்ட்டா இருக்கும். சரி. சாரி சோட்டி. சரி சரி ஓகே. ஹுசைன் நான் எப்படினா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இப்படிதான். இவ உண்மையிலே இப்படி கத்திட்டு இப்படி வந்து சத்தியமாக்கா அடுத்த 5வது நிமிஷம் எனக்கு என்னதுமா, இது மனநோயாளியா இவ? என்ன அவனுக்கு கோவம் தான் என்ன தெரியுமா பண்ணுவான்? இன்னைக்கு என்ன சாப்பாடு? நீ எண்ணிரவடா கோவத்துல சாப்பிடும் போது கோவமே குறைஞ்சிரும். அதனால நல்லா சாப்பிடுங்க. நீ எடுத்து வை, நான் சாப்பிட்டு போறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். கிட்டல மாட்டாரு. சத்தியமா அவ்வளவுதான். செம ஸ்வீட்டா இருக்கு. அவ திட்ட ஆரம்பிச்சா இது ஆசிஷல் முடிய பிடிச்சி எடுத்துரும். வாழ்க்கையில வந்து கணவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு அருமையான விஷயமா அமைஞ்சிருக்கு. கேவலமா இருக்கு இது. சோட்டி மூஞ்சிய பாக்க எனக்கு ஒரே பெருமிதமாவே இருக்கு சோட்டி. எனக்கு வாழ்க்கை ஒரே முழுக்க சிங்கமா இருக்கு மாப்ள. இல்ல சோட்டி, எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பையன், அந்த டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு பையன், அப்படி மனசுக்கு கண்ணுக்கு நிறைவான ஒரு பையனா இருக்கும்போது அவனோட அருமை பெருமை பத்தி சொல்றது எனக்கு வார்த்தையே இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்றதுக்கு இருக்கா சோட்டி? எனக்கு ஒரே சும்மா அவர்ஷனா இருக்கு சோட்டி. சோட்டி நீ வெளியில என் ஹஸ்பண்ட் இப்படி பேசுவாங்களே தவிர மனசுக்குள்ள என்ன தவிர ஒரு விஷயத்தையும் நினைக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவன் நெஞ்சு ஃபுல்லா நான் தான் இருக்கேன் ஆக்சுவலா. இதுக்கப்புறம் அந்த நெஞ்சு இருக்குமான்னு தெரியல. நாடி எனக்கு போய் சொல்லி பழக்கம் இல்ல சோட்டி. இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. வெளில எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு நண்பர்கள் கிட்ட என்ன விட்டு கொடுக்காத ஒரு நண்பர் கிடைக்கிறது, கணவர் கிடைக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம். உனக்கே வாழ தெரியாம யாருக்குமே 7 ஜென்மத்துல எந்த ஒரு ஹஸ்பண்ட் யாருக்குமே அமையாது சோட்டி. எனக்கு நானும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு வைஃப் அமையவே அமையாது சோட்டி. யாருக்குமே அமையவும் கூடாது. அதை நான் வேண்டிக்கிறேன். அமையும் முடியாது. நீயே சொல்லுற சோட்டி. இல்ல சோட்டி, எனக்கு ஒரு விஷயம் பார்த்து பண்றதா இருக்கட்டும். நான் சமைக்கலனாலும் என்ன அப்படியே ஏத்துக்கிறாங்க. நான் காலைல 12 மணிக்கு தூங்கினாலும் அதை அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நான் எங்கேயாவது அதிகமா கார் எடுத்துட்டு வெளில போனா கூட ஏன் என்ன எதுன்னு கேட்கவே மாட்டாங்க. நீ என்னதான் பேசினாலும், நீ என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் நான் கடைசி வரைக்கும் கூடயே இருப்பேன். அது மாதிரி உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். கோடம்பாக்கம்ல ஒரு வீட்ல இருந்தோம் நாங்க. 550 ஸ்கொயர் ஃபீட் கார் பார்க்கிங் வெளியே தான் இருக்கும். இவன் அடிக்கடி அந்த டைம்ல வந்து ஹைதராபாத் ஷூட் போயிடுவான். மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எப்படின்னா காரை மட்டும் கிளீனா வச்சுக்கணும். காலைல 5 மணிக்கு, ஏன்னா 7 மணிக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பப்ளிக் ஃபிகர்ன்றதுனால எல்லாரும் பாப்பாங்க. சோ அதனால காலைல 5 மணிக்கு நான் வந்து பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு தண்ணி ஊத்தி அதுல துணியெல்லாம் நினைச்சு கார் ஏறி நின்று தொடச்சிட்டு இருப்பேன். மேல எட்டாது எனக்கு. சோ அந்த மாதிரிலாம் நாங்க வந்து பாத்துருக்கோம். யூசுவலா வீட்ல எப்பயாவது உங்க வீட்ல நீங்க கார் பக்கம் அப்படியே லைட்டா தொடக்க இல்ல ஒரு பையன் இருப்போம் தொடச்சு விட்டுருவோம். நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது நம்ம அது எங்க நின்று பண்றோம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க கூடாது. அப்படி பார்க்காம அந்த விஷயம் நம்ம பண்ணோம்ல, அதனாலதான் கடவுள் நமக்கு வந்து நம்ம நினைக்காத பெரிய விஷயத்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கார் கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை. சூப்பர். நம்பிக்கை இல்ல, அதான் உண்மையும் கூட. சூப்பர் சூப்பர். நாங்க வாசப்பட்டு நாங்களா ஏன்னா அமெரிக்கால இருந்து காலா பேமெண்ட் போட மாட்டாங்க. பேமெண்ட் போட மாட்டாங்க. 5 நிமிஷம் 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 5 நிமிஷம்
வீட்டு வாடகை தந்துடுறேன் சார். எங்க ஹவுஸ் ஓனர் இப்பதான் கால் பண்ணாரு.